விசேஷமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சுரேஷ் அலைக்கு ஆதரவாக அவர் துன்புறுத்தப்படுகிறார். அது தவறு அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் அனாதைகள் சில பேர் நடத்தின சத்தியாகிரக போராட்டம் என்று சொல்லப்படுகிற அந்த விஷயம் நிகழ்வு இப்போது நேற்றைய தினம் முடிவுக்கு வந்திருக்கிறதாக அறிவிச்சிட்டாங்க. மூட்டை முடிச்சோட கூடாரத்தை கலட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அதாவது சுரேஷ் அலை உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து ஆராய்வதற்கு 5 நிபுணத்துவ வைத்தியர்கள் கொண்ட குழாமை நீதிமன்றம் நியமித்திருக்கிறது, பிரேரணை செய்திருக்கிறது, முன்மொழிந்திருக்கிறது. அந்த வைத்திய பரிசோதனைகள் கல்போவில வைத்தியசாலையில் நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டு விட்டது. ஆகவே இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் அடித்து துன்புறுத்தி அவர் உடல் ரீதியாக வருத்தி விசாரிக்கிறாங்கன்னு சொன்னா அது மனித உரிமை மீறல்னு சொல்றாங்க. சரிதானே? மனித உரிமை மீறல்னு சொல்றாங்க. ஆகவே அது நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை ஆராயறதுக்கு வேறு வழிமுறைகள் இல்லையான்னு சொல்லி நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆகவே இப்போ அந்த விஷயம் முடிவுக்கு வந்திருக்கிறது. சரி, இவங்க ஏன் கூடாரத்தை கலட்டிட்டு கிளம்புனாங்க? அந்த இடத்துக்கு வந்த அவ்வப்போது வந்து சென்ற சில தனிநபர்கள் இந்த கூட்டத்துக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், என்னுடைய தாய் இந்த ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்ட, தேவாலயத்துக்கு போய் வழிபாட்டில் ஈடுபட்ட பொழுது எங்களுக்குத்தான் இந்த வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சில பேர் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டு வந்தாங்க. தனித்தனி நபர்களாக, கூட்டமாக எல்லாம் கிடையாது. ஆனால் சமூக வலைத்தளங்களில் சிங்கள மொழியில், நம்ம மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது, சிங்கள மொழியில் சமூக ஊடகங்களில் சில போஸ்ட்டுகள் வெளியிடப்பட்டன. நீர்கொழும்பிலிருந்து ஒரு குரூப் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் வரப்போகிறோம், கையில் என்னென்ன அசுத்தங்கள்லாம் இருக்கா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இவங்க முகத்தில் தெளிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜாயில பக்கம் இருந்த ஒரு குரூப். இந்த மாதிரி எந்தெந்த பக்கங்களில் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ சகோதரர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய, இணைந்து வேலை செய்யக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் வாரம், கொஞ்சம் பொறுங்க, கொழும்புக்கு கோட்டைக்கு அங்கே சந்திப்போம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு இந்த கூடாரத்தை வைத்துக் கொண்டு இருக்க முடியாது, கலட்டுக்கிட்டு ஓடிட்டாங்க. இதுதான் நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ என்னன்னு சொன்னா, இந்த ஈஸ்டர் தாக்குதலினுடைய சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நியாயமான தண்டனை வழங்கப்பட வேண்டும், கொல்லப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லாருமே உறுதியாக இருக்கிறோம். அதற்கான விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே ஏமாற்றி விடாதீர்கள்.